அனைவருக்கும் டெக்ராக் என்பன் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் உங்கள் மொபைலுடைய வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரி மற்றும் மெசேஜை மற்றவங்களால் ஹேக் பண்ணி பார்க்க முடியுமா, அதற்கான வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்குது, அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப் உலகத்தில் 1.5 பில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆப். இப்போ ரீசெண்டாக இது ஃபேஸ்புக் நிறுவனத்தோட இணைந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேரால் தேடப்படுது. இதனை பற்றிய வீடியோ இன்டர்நெட்டில் ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே உங்கள் மொபைலில் எந்த ஒரு அக்சஸ் இல்லாமல் பண்ண முடியாது. இதற்காக ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்பை ஆப் அப்படிங்கிறது ஒன்று வேணும். வாட்ஸ்அப் நிறுவனத்திலிருந்து அவங்க சொல்லப்பட்டு இருக்கின்ற செய்தி, இந்த மெசேஜ் எல்லாமே 2 பக்கம் என்கிரிப்ஷன் செய்யப்பட்ட முழுக்க பாதுகாக்கப்பட்ட முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேர்ட் பார்ட்டி நபரால் இதை அக்சஸ் பண்ணி ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறத விட சில தந்திரமான முறைகளில் இதை பண்ண முடியும். முதல்ல இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மொபைலில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப் ஆகியவையில் பயன்படுத்துகிற மாதிரி வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற வசதியை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக ஒரு 4 செகண்ட் போதும் உங்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் முழுசாக சிஸ்டம்க்கு கொண்டு வந்துட முடியும். இதற்கு உங்கள் சிஸ்டமில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு QR கோட் ஸ்கேன் அப்படின்னு கேட்கும். அதை உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் காமிச்சா 2 செகண்டில் உங்கள் வாட்ஸ்அப் ஜாதகம் முழுசாக அந்த சிஸ்டமுக்கு போயிடும். இதை உங்கள் மொபைலில் லாக் அவுட் அப்படிங்கிறத பண்ணுற வரைக்கும் எப்போனாலும் அந்த சிஸ்டமில் உங்கள் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியை மெசேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து ஸ்பைவேர் ஆப்ஸ். இந்த ஆப் மூலமாகவும் இதை பண்ண முடியும். ஒன்று, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைலில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஹைட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அக்சஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வருகின்ற OTP மெசேஜ் மற்றவங்க சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் மூலமாக இதை பண்ண முடியும். இதை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு செக்யூரிட்டிமான இஷ்யூ வரும்பொழுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டு இதில் பின் நம்பர் செட் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இந்த முறை மூலமாக சாதாரணமாக இருக்கிற வாட்ஸ்அப் செக்யூரிட்டி முறைக்கு அடிஷ்னலாக 2 செக்யூரிட்டி லேயரை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை. இதை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிங்க. எனவே உங்கள் மொபைலை யார்கிட்டாவது கொடுத்துட்டு வாங்குறப்போ இல்லை சர்வீஸ் சென்டரில் போன்ற பிளேஸ்லலாம் சர்வீஸுக்கு கொடுத்துட்டு வாங்குறப்போ இந்த வாட்ஸ்அப் சம்மந்தமான சந்தேகம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன வழிமுறைகளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஆப் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.